கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்ம கேட்கும் பொழுது அவர் அள்ளி கொடுத்து ஆசீர்வதிப்பார்ல. ஆண்டவர் ஆசீர்வதித்த இடங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. அவர் படகு அமிழத்தக்கதாய் எனக்கு அந்த மீன்களை கொடுத்தார், வலை கிளியத்தக்கதாய் மீன்களை கொடுத்தார். அவர் ஆசீர்வதித்த எந்த இடத்துலையுமே குறைவு இருந்ததே இல்லை. அது மனசுக்கு நிறைவா இருக்கும். அந்த தண்ணியை திராட்சை ரசமா மாற்றும் போது அவர் மன நிறைவாய் சொல்லியிருப்பாரு, இதுவரைக்கும் இந்த நல்ல ரசத்தை வைத்திருந்தீங்களோன்னு கேட்டிருப்பாரு. அந்த மனசு நிறைஞ்சு அதை ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருப்பாரு. அதே தான் அந்த அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்போது அவ்வளவு கூடைகள் நிறைய அதை மீதி எடுத்திருப்பாங்க. திருப்தியாய் சாப்பிட்டார்கள் அந்த இடத்துல இருக்கும். இங்கேயும் அதான் சொல்லியிருக்கு, இந்த தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம்னு இதுக்கு முன்னாடி லைனில் சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து இதை மீதியானதை எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்களா, உண்மையாக தசம பாகத்தை பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாக எடுத்து வைத்தார்கள். ஒன்று அந்த இடத்துல அவங்க திருப்தியாய் சாப்பிட்டதுக்கப்புறம் மீதியாக இருக்குல்ல, அந்த மீதியை உண்மையாக எடுத்து வைத்திருப்பாங்க. இன்றைக்கு ஒரு சிலர் யோசிக்கலாம், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ குறைவு? நான் ஆண்டவருக்கு கரெக்டாக தானே தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கையை கொடுக்குறேன்னு. கரெக்டு தான், அவர் கொடுத்தது போக மீதி நம்ம கையில் பெரிய ஒரு அமௌண்ட் இருக்குல்ல. அவருக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு 9 பாகத்தை நம்மக்கிட்ட வச்சுருக்கோம். அதில் எவ்வளவு நம்ம உண்மையாக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். நம்ம மற்றவங்களை பற்றி யோசிக்க வேண்டாம், நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். நம்ம வெளியில் போகும்போது ஃபேன் ஆஃப் பண்ணுறதில்ல, ஒரு சின்ன விஷயம் தான், டிவி ஆஃப் பண்ணுறதில்ல, எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், டைம் வேஸ்ட் பண்ணுறோம், ஆன்லைனில் டைம் வேஸ்ட் பண்ணுறோம். இந்நேரமும் ஆன்லைனில் அதை ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்போம். தேவையில்லாத திங்ஸை பார்க்க வாங்கலான்னு தோணிகிட்டே இருக்கும். வீடு ஃபுல்லாக அடைச்சிருக்கும். யோசிச்சு பாருங்கள், அதில் எவ்வளோ திங்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், தேவையில்லாமல் எவ்வளோ செலவு பண்ணுறோம். இன்றைக்கு அதை கணக்கு பாருங்கள், உண்மையாக கணக்கு பாருங்கள். இந்த இடத்துல அவர்கள் உண்மையாய் சேமித்து வைத்தார்கள்னு இருக்கும். அந்த பண்டக சாலையில் உண்மையாய் சேமித்து வைத்திருப்பாங்க. இன்றைக்கு உங்கள் பண்டக சாலை நிரம்பணும், நீங்களும் மிச்சம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத செலவுகளை குறைத்து உண்மையாக இருக்கணும். உங்கள் கணக்கு ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார், உனக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தனே என்ன பண்ணேன்னு கேட்பாரு. அப்போ நம்ம என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்கள். நம்ம தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம். நம்ம நினச்சா நம்ம லைஃப்பை நம்ம மாற்றிக்க முடியும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எந்த இடத்துல நான் குறைவுபடுறேன் எனக்கு சொல்லுங்கள். அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக மீதி எடுக்கக்கூடிய வகையில் தான் அவர் நம்மளை ஆசீர்வதித்திருப்பார். பத்தாமல் போகிற மாதிரி அவர் கொடுக்க மாட்டார், நிறைவாய் கொடுப்பார். அப்படி இருக்குது அப்படின்னா ஏதோ சில மிஸ்டேக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கலாம். அதை தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அதை சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் பண்டக சாலை நிரம்பும், நீங்கள் மீதி எடுப்பீங்க. எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான வாழ்க்கையில் நன்மைகள், மனசு நிறைவாக இருக்குது, மனசு நிறைய சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரியான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார்.